அவுட்ஃபிட் நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? ஷாப்பு தெரியும், ஷாப்பு நேம் காட்டிங்க. அட நோக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. யாரடா அது கண்ணுக்கு நேரா லைட் அடிக்குது? குறுக்க அந்த கௌஷி. ஃபர்ஸ்ட் கழுதை, மொத கழுதை. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபரீன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து தக்கலப்பாட்டில் ஒரு பள்ளி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கிளம்புற டைம்லேயே லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து மழை துளி வந்து விழுந்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே டக்குன்னு போய் காரில் உட்காந்து அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு. நான் வந்து ஈவினிங் தான் கிளம்புனேன். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூனே வந்து போயிருந்தோம். இந்த வாட்டி வந்துட்டு ஈவினிங் தான் கிளம்புறோம். பிகாஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஈவினிங் டைம் ஒரு 6:30 போல் தான் வந்து கிளம்பணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பள்ளியில் வந்து 9 o'clock அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து காதில் ஹெட்செட் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சடனாக பார்த்தா சைடில் உட்காந்து ஆடிட்டு இருந்தான். சரி கம்பெனி கூட போகிறேன் நானும் உட்காந்து ஆடினேன். காரில் பாட்டு போட்டிருந்தாலுமே அது வந்துட்டு வெளியில் உள்ள சவுண்டு, காருக்குள்ளே ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சாங் கேட்டதுக்கு வைப் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 கார்லையும் ஹெட்செட் வச்சு ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த சாங். அப்போ தான் சாங் கேட்ட மாதிரி இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பழகி வச்சுருக்கேன். ஸோ எங்கே போகிறதா இருந்தாலும் என்னோடய ஹெட்செட் எடுத்து ஏர்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னோடய காதில் வச்சுட்டு சாங் கேட்டுகிட்டு தான் போவேன். ஆனால் பேக்ரவுண்டில் அங்கே சாங் ஓடும். பட் தென் நான் இங்கேயும் சாங் கேட்டுட்ருப்பேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. அப்படியே நாங்கள் இங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ அண்ணன் வந்து கார் பார்க் பண்ண போயிருந்தான். அம்மா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தனால சரி அண்ணன் வந்து நல்ல கம்பெனி கொடுப்பேன் வீடியோ. ஸோ அதனால அவனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் என்னாச்சு, அண்ணனுக்கு வெயிட் பண்ணேன். அப்புறம் ஃபாய்ஸ் அண்ணா எல்லோரும் வந்தாங்களா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தான். நான் அப்புறம் சரி உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததும் ஷூவெல்லாம் கழட்டிட்டு அண்ணனும் அப்படி வந்துட்டான். கம்பெனி கொடுத்துட்டா எனக்கு ஜாயின் பண்ணி. ஸோ அப்போ என்ட்ரன்ஸில் வந்து எல்லோரும் நின்னாங்க. பேசிவிட்டு அப்படி நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பெரியவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல போல். அவன் பார்த்துட்டே இருந்தான். அதை நானும் கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க 7 o'clock டீயா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஏன்னா நாங்கள் வந்தது 7 ஆகிடுச்சு இங்கே ரீச் ஆகிறப்போ. ஸோ இன்னும் நைட் நம்ம எப்படியும் 9:30 அந்த டைம் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ வந்தது அவங்க அக்கா வந்து சிக்கன் சமோசாலாம் வந்து செஞ்சுருந்தா. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா டீ முடிச்சுட்டு நாங்கள் மேலே போயிட்டு உட்காந்து பால்கனிக்கிட்ட கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு ஃபன்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு தான் நாங்கள் கீழே வந்தோம். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30 நாங்கள் இப்போ வந்து டின்னர் சாப்பிட்றோம். பிகாஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே ரெடியாக சாப்பிட்டுட்டு இனி போய் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு பள்ளிக்கு கிளம்பணும். கரெக்டாக இருக்கும். பள்ளி வந்து பக்கத்தில் தான் இருக்குது. கேர்ள்ஸை பார்க்கறதுல பிஸி கைஸ். அவன் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பயமுறா. அவுட்ஃபிட் நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? ஷாப்பு தெரியும், ஷாப்பு நேம் என்ன? நைஸ், யூ லுக் பியூட்டிஃபுல். அட நோக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆக்சுவலி இப்போ அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் ரெடி ஆகிட்டே வந்துட்டேன். பட் தென் சாப்பிட்டனால லிப்ஸ்டிக் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் காரில் என்னோடய பேக் பேக்கில் தான் என்னோடய திங்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் பவுடர், லிப்ஸ்டிக்னு, கோம்பு எல்லாமே பேக்கில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பேக்கையும் போய் அண்ணன்கிட்ட வந்து வாங்கிட்டு உள்ளே வந்தேன். பிகாஸ் என்னோடய எல்லா என்ன சொல்கிறது ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பேக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் எடுக்கிறதுக்காக தான் வெளில வந்தேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்மளதான் பள்ளி போக വേണ്ടി പോണു ഗൈസ്. ഞങ്ങളെ പള്ളി പരിപാടി കാണാൻ വേണ്ടി പോകുന്നു. അപ്പോൾ എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, കമൻറ്റ് ചെയ്യുക. ഓക്കെ. இப்போ பெஸ்ட் கேட்கும். இப்போ அவரை ஆஃப் பண்ணிட்டார் மைக்கை.
ஹலோ கைஸ். ஸோ கைஸ் நாங்கள் இன்னும் கிளம்பணும். எல்லோரும் உள்ளே நிற்காங்க, ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்ததும் போகணும். ஸோ இப்போ வந்து டைம் ஒரு 10 இருக்கும். இப்போ தான் கிளம்புறோம். பள்ளி பக்கத்தில் தான் இருக்கும், 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பேக்ரவுண்ட் சவுண்டோட. பிகாஸ் நான் மைக் வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீட்டில், அதனால தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ் காய்ஸ், வைபு ஃபேமிலி எல்லாம் பேக்ல வரணும் காய்ஸ். பத்தா காய்ஸ், இந்த பாசி கூட சேர்ந்து கைஸ்னு வருது வாயில. இல்லைனாலும் வரும். யாருடா அது கண்ணுக்கு நேரம் லைட் அடிக்குது? குறுக்க அந்த கௌஷிக். வயலட் கலர்ல இருக்குல்ல, அதானே? பிரிட்டி இவட போன நோக்கு வாங்கிட்டான் பொம்மைய. இவட ஒண்ணு கொடுக்கோ. பேக்ல வரதன் கைஸ்ன்றான். அவன கொஞ்சம் பேச. ഈ കളറ് ചുവപ്പ് പച്ച സെറ്റ് ആവുന്നില്ല. കൂടുതലും പള്ളിയിൽ വെക്കുന്ന കളറ് പച്ച കളറാണ്. ഗൈസ് കമ്മൽ ஒன்னெடுத்தா ஒன்னு ஃப்ரீ. எது எடுத்தா இதான், ஏதாவது ஒன்னு எடுத்தா உடனே கிவ் அவே. கைஸ் பாப்கார்ன் ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ. கைஸ் ஷால் கைஸ் பரக்கத்தா போயிட்டு வாங்க. சாச்சா. எனக்கு வராம பாடில்ல, நீ போயிட்டு வா. கைஸ் கேர்ள்ஸ் சைட் அடிக்கிறதுக்காக அவன் அங்கே போய் நிற்கிறான். பாச்சி வா மதி. அப்புறம் அவங்க எல்லாம் பள்ளிக்குள்ளே போயிட்டு நாங்களும் அப்படி உள்ள சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போனதும் ஃபஸ்ட் நான் வந்து மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவளும் அங்கே தான் வந்திருந்தா. ஸோ அப்படி வந்திருந்தான்னு சொல்லி நாங்களும் அப்படியே சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம், மீட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணியிருக்கோம். ஹாப்பி டு சே தட். டேய் நீ தானே கேட்ட ஹாய் சொல்லு. ஹாய். இது அந்த மொபைல் எடுக்க வந்ததானே? அதே கண்டுபிடிச்சிட்டா பார்த்தியா மொபைல் வாங்க வந்ததுன்னு. எப்படியோ ஃபைனலாக ஒரு வழியாக அந்த ரைடில் ஏறி உட்காந்துட்டோம். அதில் உட்கார நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் கைஸ் தெரியும். சரியான ஃபன்னாக இருந்துச்சு. அப்படி நல்ல ரைடில் ஆடி பாடி விளையாடிட்டு இங்கே ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தாச்சு, குல்கி சர்பத். ஸோ அதில் நான் யூஸ்வலாக ரெகுலராக வாங்குகிற ஒரே ஃப்ளேவர் லிச்சி தான். குல்கி சர்பத்தில் நான் ட்ரை பண்ணுற ஃப்ளேவர் லிச்சி தான். எனக்கு அது ஒன்று தான் பிடிக்கும். வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணது இல்லை, பட் நான் ட்ரை பண்ணது இந்த இது தான். ஆனால் அது நல்லாயிருக்கும், அதனால நான் அதை ட்ரை பண்ணுவேன். ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளேவர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதில் இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு பிங்க் கோவா வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி நாங்களும் மாறி மாறி சியர்ஸ் அடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டி பாப்பாஸ் விளையாடுறது பார்த்ததும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் சேமாக ஒரு ரிங் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இது பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் ஒரு ஹார்ட் ரிங் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு அது இன்னும் பிடிச்சிருந்துச்சு. என்னெல்லாம் பண்ணுறீங்க? அந்த ரிங்கும் நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அந்த மாடல் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்தேன். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக வந்துட்டேன். ஐஸ்கிரீம் ஸோ நியூட்ரி ஐஸும் ஐஸ் பேயும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரி ஐஸ் தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அங்கே போயிட்டு 2-3 ஃப்ளேவர்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஒரு குல்கி சர்பத் செகண்ட் ரவுண்ட் போட்டோம். ஸோ அதில் வந்து நான் க்ரீன் ஆப்பிள் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் எனக்கு லிச்சி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அகெயின் பாப்கார்ன் ஒன்று வாங்கியிருந்தாங்க அவங்க, ஷாஹினா அவங்கெல்லாம். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தது, அதை இங்கே கொண்டு வந்தாங்களா, அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லாம் கை போட்டு எடுத்து அதில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதுதான் ஃபேமிலி கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள்
சுற்றிட்டு நேராக இங்கே உள்ள இன்னொரு ஸ்பாட் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போகிறோம். ஆப்போசிட்டில் அந்த ரைட்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஆப்போசிட் சைடில் போனோம். அங்கே வந்து ஐஸ் பே வந்து வச்சுருந்தாங்க உள்ள. ஸோ அங்கேயும் போயிட்டு 2-3 ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வாட்டர் பேஸில் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நியூட்ரைஸில் வந்துட்டு ப்ரீமியம் அண்ட் மில்க் பேஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். 30 rupees 40 rupeesக்குள்ளது. இங்கே வந்துட்டு 10 rupeesக்குள்ளே வாட்டர் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயும் நான் எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணிட்டேன். பட் அதை நான் வீடியோஸ் எடுக்கலை. இன்ஸ்டா ஸ்டோரி போடணுன்னே நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா சுற்றி பார்த்துட்டு கீ செயின்ஸ்லாம் இருந்ததா, ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் என்னோடய தம்பிஸ் 2 அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அங்கே போயிட்டாங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்பலாம். பிகாஸ் நைட் வந்து இப்போ டைம் வந்து உங்களுக்கு ஒரு 2 o'clock இருக்கும், 2:30 இருக்கும் டைமு. ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் நான் வந்திருந்தால, ஸோ அவங்க அம்மா வந்து பள்ளிக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. ஸோ அவளே அங்கே கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு நானும் அப்படியே அங்கேருந்து கசின்ஸ் கூட வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அவளுக்கு டாட்டா பை சொல்லிவிட்டு நானும் அண்ணனும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவங்களாம் வந்து அங்கே ஃப்ரெண்டில் நின்றுருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் தான். இப்போ நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சுது. அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்னாவையும் மீட் பண்ணோம். ஸோ அப்படி கொஞ்சம் நல்லா ஜாலியாக வைபாக தான் போச்சுது. பாசிக்கும் ஃபாஹிமும் வந்துட்டு அங்கே பள்ளிக்குள்ளே நின்றுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். இங்கே தான் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் நாளைக்கு தான் போவோம். நைட் இங்கே தான் ஸ்டே. எப்படியும் ஸ்லீப்லெஸ் நைட்டு தான் இல்லை. உறக்கம் இல்லாத கைஸ் அப்படின்னா உறக்கம் இல்லாத ராத்திரி. உறக்கம் இல்லாத ராத்திரி. எஸ் தண்ணி 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 எடு தண்ணி. அதில் வாட்டரே இல்லை, வாட்டர் தான். நல்லா இருந்தல சிஃபன் அண்ணே, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இல்லை இது உருள மாட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்து இது வந்து மிட் நைட் கிரேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சிக்கன் எல்லாம் இருந்துச்சு சாப்பிட்டுருந்தோம். சிக்கன் பீஸை திருடிட்டாங்க. அதான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ காய்ச்சல் விளையாடுறதுக்காக மேலே போகிறோம். எல்லாம் தூங்குது, சும்மா பேசிட்டு இருக்காங்க. தூங்கல, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி பார்த்தியா, எல்லாம் தூங்கலை, முழிச்சுதான் கிடக்கு. வெளியிலையா? இதில் உட்காருவோம். இந்த ஸ்பாட்டில் உட்காரலாம் ஷிஃபான் அண்ணே, இதில் உட்காருவோம். இங்கே இல்லை அங்கே, அங்கே இல்லை இங்கேன்னு சொல்லி ஒரு வழியாக எங்கள் அம்மாலாம் அவங்கெல்லாம் படுத்திருந்தா அங்கேயே வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து உட்காந்து அங்கே வந்து உட்காந்தாச்சு. ஸோ கார்ட்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ்டாக இருந்ததா, ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அப்படி என்னோடய கையிலே நல்ல ஒரு ஸ்டெயின் இருந்தது. ஸோ அதை ரசிச்சுட்டு அப்படி உட்காந்துருந்தோம். ஸோ கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆஷ் வாங்கினேன், தங்கச்சி ஆஷ் வாங்கினா, எல்லோரும் வாங்கினோம். கழுதை கழுதை போடு. கைஸ் ஆக மொத்தத்தில் ஒரு கண்ணு தூங்கலை, நல்லா ஃபுல்லாக கார்ட்ஸு கேம்ஸு மூவிஸ்னு பார்த்துட்டு இப்போ மார்னிங்கும் கிளம்பியாச்சு. இனி வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டில் போய் செம்மையாக ஒரு தூக்கத்தை போடணும் சாப்பிட்டுட்டு. போகிற வழியில் ஸ்காட் காலேஜ் கிட்ட ஐஸ் பேயை பார்த்துருந்தேன். ஸோ விடுவோமா, அங்கேயும் போய் டேமரின் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்று தான் இருந்துச்சு. அண்ட் இந்த டேமரின் ஃப்ளேவர் ட்ரை பண்ணணுன்னு நான் அலையாத ஷாப் கிடையாது ஐஸ் பேலேயே. ஒரு வழியாக இங்கே அது எனக்கு ஸ்பாட் ஆச்சு, வாங்கிட்டேன். அப்படியே போகிற வழியில் முஸ்லீம் பாய் வீட்டு பிரியாணி இருந்துச்சு. அங்கே போய் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.